ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி லாங்குவேஜ் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் ஃபார் இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் வந்து நம்ம சம்மரியை வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு ஜென்ரலான டாபிக், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்கிற டாபிக். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லாலுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே ஹைப் த வீடியோவில் ஹைப் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ், ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் மேக்ஸிமம் வந்து உள்ள கண்டென்ட் எல்லாமே நீங்கள் ஓனாகவே எழுதிக்கலாம். அண்ட் அதை வந்து நம்ம எப்படி ஓனாக வந்து நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, குட்டி குட்டியாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஹெட்டிங் எல்லாமே கண்டிப்பான முறையில் நீங்கள் பிளாக் பென் வச்சு எழுதுனீங்க அப்படின்னா 5 மார்க்காக இருந்தாலும் ஓகே தான். அண்ட் நம்மளோட 8 மார்க்ஸ் அதுவுமே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எழுதிட்டு போயிடலாம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ட்ரியிலே வந்து அந்த ரூமுக்குள்ளே போகும்போதே ஒரு பயங்கரமான க்ரீட்டிங்ஸோட, நம்ம வாக்கிங்லேயே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸோடு போகணும். ஹெட் எப்போவுமே ஹையாக இருக்கணும், ஷோல்ட்ரு வந்து கூன் விழுந்துலாம் நடந்து போகக்கூடாது. அண்ட் அதில் வந்து நம்ம எப்போவுமே நல்லா நிமிர்ந்த நடையோட நம்ம ஃபேஸில் வந்து ஒரு என்ன பண்ணணும், ஒரு கான்ஃபிடென்ஸோடு வந்து நடந்து போகணுன்னு சொல்கிறாங்க. வாக் வித் கான்ஃபிடென்ஸ். அப்புறம் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணலாம். நம்ம உள்ளே போன உடனே நமக்கு அவங்க ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம அவங்க ஆஃபர் பண்ணதுக்கப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு, அண்ட் அவங்க சொன்ன அப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உட்காரணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உட்காரக்கூடாது. அண்ட் அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களோட வந்து ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக வந்து ஹேண்ட் ஷேக் வந்து ஒரு காமனாக இருக்குது. அண்ட் நம்ம இப்போது மற்ற கண்ட்ரீஸ்லலாம் வந்து ஹக் ஒரு காமன். இதே மாதிரி இந்தியாவில் வந்து ஹேண்ட் ஷேக் வந்து ஒரு காமனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்மைல் ஜென்யூன்லி, ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா முறைச்சிட்டு நீ எனக்கு வேலை தருவியா மாட்டியா அப்படிங்கிற ஒரு டவுட்டோட, நம்ம மேலே நம்ம வந்து இன்டர்வியூ இப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட்டோடலாம் இல்லாமல் நல்லா ஒரு கேஷுவலான ஒரு ஜென்யூன் ஸ்மைல் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்மைல் வந்து பயங்கர ஒரு ஆத்தென்டிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு உண்மையான ஸ்மைலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா பல்லேன்னு காட்டி சத்தம் போட்டு சிரிக்காமல் நீட்டாக ஸ்மைல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. போஸ்டர் வைல் சிட்டிங், நம்மளோட பொசிஷன் எப்படி உட்காரணும். இப்போ வந்து நம்ம இன்டர்வியூக்குள்ளே போயிட்டோம், ஹேண்ட் ஷேக் பண்ணியாச்சு, கண்ணை பார்த்து பேசியாச்சு, சிரிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சேரில் உட்கார சொல்லிட்டாங்க, எப்படி உட்காரணும்? நல்லா கூன் விழுந்து போய், இல்லை நம்ம சோஃபாவில் சரிஞ்சு டிவி பார்க்குற மாதிரி உட்காரணுமா, இல்லை அப்படின்னா ஃபோனை நம்ம கமந்து கிடந்து பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கணுமா? நோனோ, அதெல்லாம் வந்து இன்டர்வியூவில் வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நல்லா அப்ட்ராக்டாக வந்து உட்காந்துருக்கணும். அண்ட் இந்த பேக் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேருக்கு அகெயின்ஸ்டாக நல்லா ஷோல்டரை வந்து நல்லா லெஃப்ட் பண்ணி நல்லா ரிலாக்ஸ்டாக வந்து அந்த தலை வந்து இப்படி இருக்கக்கூடாது. அதாவது அந்த நாடியை வந்து 1 இன்ச் கொஞ்சம் மேலே தூக்கி வச்ச மாதிரி, கொஞ்சம் அப்படியே மேலே பார்த்த மாதிரி, அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக, அலர்ட்னஸாக, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும். டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளோட கால் வந்து அந்த ஃப்ளோருக்கு பயங்கர ஃப்ளாட்டாகவும் இருக்கக்கூடாது. அண்ட் அதை உரசிட்டுமே இருந்திருக்கக்கூடாது. ஒரு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான இது வந்து நமக்கு வந்து தெரியக்கூடாது. அப்படி கொஞ்சம் ஸ்மூத்தாக ஃப்ளாட்டாக, கொஞ்சம் நம்மளோட ஆர்ம்ஸ் எல்லாம் பயங்கரமாக டைட்டாக இல்லாமல், அண்ட் அது எல்லாமே கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணி விட்டு, நல்ல ஒரு எனர்ஜி ஹையாக நம்ம காட்டணும். லோ எனர்ஜி, நம்ம ஏதோ காலையில் வந்து பஞ்சத்தில் அடிபட்டு சாப்பிடாத மாதிரிலாம் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஐ கான்டாக்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும்? அவங்கள முறைக்கணுமா? நோனோ. ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, அவங்க அந்த ஐ கான்டாக்டில் வந்து நம்மளை என்ன பண்ணணும்னா நம்பணும். நமக்கு வந்து வேலை கொடுத்தா நம்ம வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து அவங்க நம்புகிற அளவுக்கான ஐ கான்டாக்ட் இருக்கணும். அது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அந்த ஐ கான்டாக்டை அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம வந்து அவங்க கண்ணை பார்த்து வந்து பதில் சொல்லணும். அந்த ஐ கான்டாக்டில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, கீழேயே பார்த்துட்டு இருப்பாங்க. தரையில் ஏதோ நம்ம கீழே போட்டு தேடுற மாதிரியே சிலர் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரிலாம் பண்ணால் நல்லா இருக்காது. அந்த ரூமை அங்கே இங்கே சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ தான் இன்டர்வியூவில் வந்து நம்மளை அந்த வீடு பார்க்க கூட்டிகிட்டு போன மாதிரி உள்ள ரூமை பார்த்துட்டே இருக்கிறது, வாட்சை பார்க்குறது, ஃபோனை பார்க்குறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கக்கூடாது. ஒரு நர்வஸ்னஸ்ஸு, டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம கண்ணில் வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் ஹேண்ட்ஸ், கெஸ்டர் அண்ட் ஆர்ம்ஸ். ஹேண்ட்ஸு, நம்மளோட கெஸ்டர், ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரெஸ்ட் ஆன் த டேபிளில் போட்டு அப்படியே வச்சுக்கணுமா? நோ. நம்மளோட லேப்பில் வந்து ஜென்டிலாக சத்தமே இல்லாமல் நம்ம அந்த சேரை மூவ் பண்ணுறதுலேருந்து அண்ட் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம கரகரன்னு இழுக்காமல் நீட்டாக எல்லாமே வந்து பயங்கர நீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அண்ட் அதில் வந்து நம்மளோட ஃபிங்கர்ஸ், டிப்ஸ் எல்லாமே இப்போ டச்சிங், நம்மளோட ஸ்லாப், அதாவது நம்மளோட காலை நம்ம எப்படி வைக்கணும் அண்ட் காலுக்கு மேலே நம்ம கையை எப்படி வைக்கணும். ஒரு சிலர் வந்து டேபிளில் அப்படியே கையை வச்சு அப்படியே தேய்ச்சிட்டே வந்து முன்னாடி போவாங்க. அதே மாதிரிலாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும்னா, நம்ம ஆர்ம்ஸை வந்து க்ராஸிங் பண்ணக்கூடாது, பயங்கர ஃபிட்டிங்காக வந்து உட்காந்துருக்கக்கூடாது, கையெல்லாம் வந்து அந்த பெஞ்சில் போட்டு அப்படி வச்சு தேய்க்கிறது, நம்ம ஃபேஸில் கை வைக்கிறது, நம்ம தலையில் கை வைக்கிறது, தலையை சுரிஞ்சிட்டே பேசுகிறது, நம்மளோட பேண்ட் பாக்கெட்டில் வந்து அந்த கையை உள்ளே விட்டு பேசுகிறது, அது மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் மிரரிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க எப்படி கவனிக்கணும்னு நினைப்போமோ அதே மாதிரி மற்றவங்க நம்மள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போதும் நம்மளை வந்து அவங்களும் அதே மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கோன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணுவாங்க, நம்ம ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனையுமே நோட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக, ரொம்ப என்தியூசிஸ்டிக்காக, அவங்க சொல்கிறது நமக்கு தெரிஞ்சாலுமே நம்ம ரொம்ப வந்து என்தூவாக இருக்கிற மாதிரி, ஒரு ஆர்வமாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து இருக்கணும். ஏதோ அவங்க பேசுகிறதுக்கும் நமக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே வந்து எனக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு சீரியஸான ஆன்சரில் சிரிக்கிறது, ஒரு சிரிக்க வேண்டிய ஆன்சரில் வந்து முறைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சப்டில் மைனா இன்டர்வியூஸில் வந்து அந்த போஸ்டர் எனர்ஜிலாம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தேவையில்லாத இடங்கள்ல வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து சிரிக்கிறது எல்லாமே வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். காமன் மிஸ்டேக் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலை வந்து போட்டு அடிச்சிட்டு இருக்கிறது, காலாடிட்டு இருப்போம்ல, அந்த பெண்ணை வந்து கிளிப் பண்ணிட்டு இருக்கிறது, கீழே போட்டு தட்டுறது அண்ட் நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து இரிட்டேட் பண்ணும். அண்ட் பார்க்குறவங்களுக்கு இன்டர்வியூவை வந்து இரிட்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே வந்து ஆர்ம்ஸை ரொம்ப டைட்டாக வச்சுக்கிறது, லெக்ஸை டைட்டாக வச்சுக்கிறது அண்ட் நம்ம இங்கனையும் அங்கனையும் மூவ் ஆகிட்டு இருக்கிறது, நம்மளோட கண் பார்வை வந்து இங்கே அங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு காமனான மிஸ்டேக். ரொம்ப நர்வஸாக அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம எப்படியாவது பதில் சொல்லி வேலை கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படிங்கிற பதட்டம் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருந்தாலுமே அதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு இன்டர்வியூக்கு வந்தாச்சு, உள்ளே உட்காந்து ஆன்சர் பண்ணியாச்சு அண்ட் எப்படி வந்து அந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளியே போகணும், இந்த சேரை டமடமன்னு தள்ளி விட்டு ஓடலாமானோ அதே மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. ஒரு நமக்குன்னு ஒரு குட் மெயின்டெயினான ஒரு போஸ்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மெயின்டைன் பண்ணணும் அண்ட் ஸ்லோவாக எந்திக்கணும் அண்ட் நல்லா ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைலோட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐ கான்டாக்ட் வந்து அவங்கள்ட்ட மெயின்டைன் பண்ணி நடந்து போகணும்னு சொல்கிறாங்க. நம்மளோட வாக்கிங்கில் நம்ம வரும்போது எப்படி கான்ஃபிடென்ட்டோடு வந்தோமோ அதே மாதிரி நம்மளோட ஆன்சரை வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம், நமக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு கான்ஃபிடென்ஸோடு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கல் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஃபார் பில்டிங் த ஸ்கில்ஸ். ப்ராக்டிக்கலாக என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னா, ரெக்கார்ட் யுவர் செல்ஃப். நம்மளே வந்து நமக்குள்ளே வந்து ஒரு மாக் இன்டர்வியூ மாதிரி வச்சுக்கணும். ஒரு வீடியோ எடுத்து நம்மளோட ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குது, நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்புறம் மிரர் ப்ராக்டிஸ். கண்ணாடியை பார்த்து ரிஹர்சல் பண்ணுவோம்ல, கண்ணாடியை பார்த்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மிஸ்டேக்கை நம்மளே பார்த்து வந்து திருத்திக்கலாம். அண்ட் பவர் போஸிங் ரொட்டீன் அப்படின்னா, ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு போஸ், இது வந்து நமக்கு இன்டர்வியூக்கு வந்து நல்லா இருக்குது, இது வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணுற அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபிட் செக் மாதிரி நம்ம வந்து நமக்குள்ளே பண்ணி வந்து இது பண்ணிக்கணும். ப்ரீதிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக டீப் ப்ரீத் பண்ணி ரொம்ப காமாக நர்வஸ்னஸ் இல்லாமல் வந்து நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப நாய் இழைக்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இன்டர்வியூவில் போய் இழைக்கக்கூடாது. ட்ரெஸ் ரிஹர்சலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு வந்து நம்ம பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர் சட்டைலாம் போட்டு இப்படி பளிச்சுன்னு போய் நின்னா நல்லா இருக்குமா, இல்லை ஒரு ஃபார்மலான லுக்கிங்கில் போனால் நல்லா இருக்குமா? எந்த இடத்துக்கு எந்த மாதிரியான எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து தப்பு குறை அப்படின்னு நம்ம சொல்ல வரல. எல்லாமே ட்ரெஸ்ஸுங்கிறது அவங்கவுங்களோட ஆப்ஷன். பட் எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ இன்டர்வியூ அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு கேஷுவல் வியர் போடக்கூடாது, ஒரு ஃபார்மல்ஸில் தான் வந்து போகணும். ஒரு கல்ச்சரல் அவேர்னஸ் வந்து இருக்கணும். இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி சிட்டிங்னா அதுக்கு எந்த மாதிரியான தேவையோ அப்படி போகணும். ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியோ அந்த மாதிரி போகணும். அந்த கல்ச்சரில் வந்து எப்படி எப்படி இருக்குமோ அந்த கம்பெனி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் போய்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஃபைனலாக நம்மளோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் கன்சிஸ்டியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் பண்ணும்போது தான் நம்ம அந்த மார்க் இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து நமக்குள்ளே நம்மளே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின் இன்டர்வியூஸை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இவ்வளோதான் வந்து சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கு வந்து இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா பிளாக் பென்ஸ் யூஸ் பண்ணி இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.